சில மனிதர்கள் எதுவுமே பேசலனாலும் மற்ற எல்லாரும் அவங்கள ரொம்ப மதிப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் எதுக்குமே கத்த மாட்டாங்க, தன்னை எதுலையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு 10 பேரோ 100 பேரோ இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்தா எல்லாரும் ஜஸ்ட் அமைதியா அவங்கள கவனிக்க ஆரம்பிப்பாங்க, மதிப்பும் கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? அவங்க பேசலைன்னா கூட அவங்களுடைய கண்கள், பாடி லாங்குவேஜ், உடல் மொழி, அமைதி, தன்னம்பிக்கை, இது எல்லாமே மற்றவங்கள கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்குது. பொதுவா நார்மல் பீப்புள்ஸ் எல்லாரும் செய்யற மிகப்பெரிய தவறுகள் என்ன? ஒவ்வொன்றும் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது. மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷனை தேடுறது, எல்லா ஆர்குமெண்ட்ஸ்க்கும் ரியாக்ட் பண்றது, சில நேரம் உங்களை யாராவது மதிக்கல அப்படின்னா கூட உடனே எமோஷனல் ஆகுறது, எல்லா இடத்துலயும் எல்லாரும் உங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு நினைப்போட வாழ்றது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கள யாரும் ரொம்ப மதிக்க மாட்டாங்க. அவங்களோட வேல்யூ குறைய ஆரம்பிக்குது, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அந்த இடத்துல உடைய ஆரம்பிக்குது, மன வலிமையும் இருக்காது. ஏன்னா சத்தமா இருக்கிறவங்கள சில நேரம் தான் இந்த உலகம் கவனிக்கும், ஆனா அமைதியா இருக்கிறவங்கள வாழ்நாள் முழுக்க மதிக்க ஆரம்பிக்கும். பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள அரசவையில உள்ள அரசர் ரொம்பவே கோவப்படுவார். எதுக்குனாலும் கோவம் தான். அந்த அரசர் தன்னோட அமைச்சர்கள் கிட்ட எப்போதும் கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த நேரம் ஒரு சன்னியாசி ரொம்ப எளிமையா அந்த அரசவைக்கு வராரு. எளிமையான உடை, அமைதியான முகம், மெதுவான நடை, எந்த ஒரு பயமும் இல்லாத கண்கள். இப்போ அந்த சன்னியாசி அரசரை சந்திக்கும் போது அவர் என்ன நினைக்கிறாரு? இவ்வளவு பலவீனமா உள்ளவர் நம்மளை என்ன செய்வாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ அந்த சன்னியாசி எதுவுமே பேசல, ஜஸ்ட் அமைதியா அந்த அரசரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சில வினாடிகள் போகுது, அரசரும் சன்னியாசிய பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த அரசரோட கோபம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்பவும் அரசருக்கு ஒரு தெளிவு வருது. இப்போ சன்னியாசியை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஒண்ணுமே செய்யல, ஆனாலும் நான் ஏன் உங்களை மதிக்க ஆரம்பிச்சேன்? இப்போ சன்னியாசி சொன்ன பதில், தன்னையே வென்ற மனிதன் எந்த இடத்துலயும் தன்னை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல சன்னியாசியோட அமைதி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சக்தியா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைதியும் ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்க ஜஸ்ட் இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். முதலாவது, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையுள்ள விஷயத்துக்கு மட்டும் ரியாக்ட் பண்ண கத்துக்கோங்க. ரெண்டாவது, எமோஷனல் கண்ட்ரோலை பில்ட் பண்றது. இப்போ யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா உடனே கோவப்படக்கூடாது, உடனே அதுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அமைதியா இருங்க போதும். எமோஷனல் கண்ட்ரோல் தான் மிகப்பெரிய மரியாதையை உங்களுக்கு கொடுக்கும். மூணாவது, உங்களுக்கான ஒரு ப்ரெசன்ஸை உருவாக்குறது. மக்கள் உங்களுடைய வார்த்தைகளை விட முதல்ல கவனிக்கிறது உங்களுடைய எனர்ஜியை தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே ஸ்ட்ரெயிட் போஸ்டர், காம் ஃபேஸ், உங்களுடைய அசைவுகள் மெதுவா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டான ஒரு ஐ கான்டாக்ட், இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாலாவது, வேலிடேஷன் அடிக்ஷனை கைவிடுறது. இப்போ ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களை நீங்களே மதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உலகம் தானாகவே மதிக்கும். அஞ்சாவது, நாலேஜை வளர்த்துக்கிறது. அறிவுள்ள மனுஷங்க எப்பவுமே அதிகமா தன்னை ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. காலியான பாத்திரம் தான் அதிகமா சத்தப்படும், ஆனா ஆழ்கடல் அமைதியா தான் இருக்கும். இந்த 5 பாயிண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதை டெய்லி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? முதலாவது, ஒரு 10 நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு நாள்ல ஏதாவது ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அந்த நேரத்துல யார்கிட்டையும் இன்டரப்ட் பண்ணி பேசக்கூடாது, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. ஏன்னா குட் லிசனிங் தான் உங்களுக்கான பவரை பில்ட் பண்ண உதவும். இரண்டாவது, உங்களுக்கான தனிமையை ஃபீல் பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம் ஃபோன் இருக்கக்கூடாது, மியூசிக் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் அமைதியா உட்காந்து உங்களுடைய சிந்தனைகளை நீங்க கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணாவது, அந்த எமோஷனல் கண்ட்ரோலை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இப்போ யாராவது உங்களை கோவப்படுத்துறாங்க, அப்போ உடனே ரியாக்ட் பண்ணாம ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்று பேசுங்க அல்லது அமைதியா இருந்துருங்க. நாலாவது, அந்த பாடி லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்றது. கண்ணாடி முன்னாடி நின்று ஸ்ட்ரெயிட் போஸ்டரா இருங்க, அமைதியான ஃபேஸோட இருங்க, அமைதியான ஒரு ப்ரீதிங் எடுத்துக்கோங்க, கான்ஃபிடென்ட்டான ஒரு ஐ கான்டாக்ட். இது தினமும் ஒரு 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அஞ்சாவது, ஸ்பீக்லெஸ் ப்ராக்டிஸ். தேவையில்லாத விஷயங்களை பேசுறதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸை குறைக்கணும், கத்துறதையும் குறைக்க ஆரம்பிக்கணும். ஆறாவது, ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ப்ராக்டிஸ். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய மதிப்பு என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க மதிச்சாதான் உலகம் உங்களை மதிக்கும். எப்போதும் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.